பைப் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 3 பீஸ் ஆஃப் கிளாத் எடுத்து அதில் ரைட் சைடு எது ராங் சைடு எதுன்னு செக் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பைப்பிங்குள்ள கிளாத்தை வந்து கான்ட்ராஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அதை வந்து ரைட் சைடாக இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ ஒரு சைடு ஆஃப் கிளாத்தில் ரைட் சைடு மேலே வந்து இந்த பைப்பிங் கிளாத்தை வச்சுட்டு இன்னொரு சைடு ஆஃப் கிளாத்தை இது மேலே வச்சுக்கலாம். அதாவது அந்த கிளாத் வந்து ரைட் சைடு ரெண்டும் உள்பக்கமாக இருக்க மாதிரியும் ராங் சைடு வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரியும் கிளாத்தை வச்சுப்போம். இப்போ நமக்கு பைப்பிங் வந்து எவ்வளோ தூரம் வெளியில் தெரியணுமோ அது அளவுக்கு விட்டுட்டு பேலன்ஸ் உள்ளது சீம் அலவன்ஸாக மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 இன்ச் பைப்பிங் வந்து தெரிகிற மாதிரி விட்டுக்கிறேன். விட்டுட்டு இதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ண லைனில் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்கில் வந்து லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிப்போம். அதே போல் எண்டிங்லேயும் லாக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்கா, நெக்குக்கு வந்து பைப்பிங் கொடுக்க, ஸ்லீவுக்கு வந்து பாட்டமில் பைப்பிங் கொடுக்கறதுக்கு, பிரின்சஸ் கட் ப்ளவுஸில் வந்து 2 கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணும்போது இதுக்கெல்லாம் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் நீட்டாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துப்போம்.